நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி பாருங்க, பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி. அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒருத்தவங்க ஒரு அஸ்ட்ராலஜர் பாருங்க, ராகு கேதுவை பற்றி கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே 80% பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாஸ் போட்டுலாம் 80% மார்க் அந்த அஸ்ட்ராலஜர் வாங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு ராகு கேது பாருங்க, ஒருத்தவங்களை குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போய் விடும், கோபுரத்தில் இருக்கவங்கள குப்பமேட்டுக்கு கொண்டு விட்டுரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ராகு கேது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயா கிரகங்களா இருந்தாலும் இந்த ராகு கேது பாருங்க, எந்த ராசியில போறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க, இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க. இதை உதாரணத்துக்கு சொல்றோம்னா, நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள விடுறோம்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ள மொத்தமா நம்மள அமைக்க அவங்க டாமினேட் பண்றாங்க. பாத்தீங்களா, ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாயிடும் ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ். இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாதுங்க. இருந்தாலும் இவங்க என்ன ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு. அதாவது ராகு கேது உச்சமடையக்கூடியது விருச்சிக ராசிலையும், ராகு கேது நீச்சமடையக்கூடியது ரிஷப ராசிலையும் சொல்லுவாங்க. அதுக்கு பெருசா எந்தவித ஆதாரப்பூர்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இவங்க பேச்சு எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்வாங்க, ஆனா இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி நகர்வாங்க. ராகு பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு, அதே மாதிரி கேது கன்னியில இருந்து சிம்மத்துக்கு போறாரு. புரியுங்களா? இவங்க பாருங்க 1.5 வருஷம் ஆகுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கடக்கிறதுக்கு. இந்த 18 மாதங்கள் 18 மாதங்களாவது ராகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ராகு என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்படின்னா, மணி மந்திர ஔஷத போக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேது இன்ஃபேக்ட் ராகு பத்தி இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காரு அதை பொறுத்து அவங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா, கடாட்சம் இருக்கா, குலதெய்வம் அவங்க வீட்டுல நடமாடுதா அப்படின்றது முதல் கொண்டு கண்டுபிடிக்க முடியும் ராகுனோட பொசிஷனை வச்சு. சரிங்களா? அதே மாதிரி கேத்துவை சொல்லணும் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தினோட காரகன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ராகு பாருங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கான், அதாவது 9, 11 அப்படி ஜாதகத்துல இருக்கான்னா அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு. பொதுவாக இந்த ராகுவும் கேது என்னன்னா அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்ற கருதப்படுறது. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுவும் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு ஃபாரின்ல வேலை செய்யறதுக்கு, ஃபாரினோட அவங்க கம்பெனிஸ் டைப் இருக்கிறதுக்கு, வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம், கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய யோகம், இப்படி நிறைய விஷயம் இருக்கதாங்க செய்யுது. சரி, இப்ப கேதுவை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். கேதுவை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா கேது நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? இஷ்ட தெய்வத்துக்கு காரகனா இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கிறதும் கேது வழிபாட்டினால முடியும். கேது ஜாதகத்துல பெருசா நல்லால பாபரோட இணைஞ்சிருக்காரு, இல்ல பாபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகுனா, தீராத இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் வரதும் கேது காரணமா இருப்பான். பொதுவா ராகு நல்லா இருக்கவங்க என்னென்ன மாதிரி தொழில இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருப்பாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பாம்பு பண்ண வச்சிருப்பாங்க, பாம்பாட்டுறவங்களா இருப்பாங்க, பாம்பாட்டிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க. ஃபாரின் அம்பாசிடர்ஸா இருப்பாங்க, அந்த காலத்துல ஒற்றர்களா இருந்தாங்க. புரியுதுங்களா? அதுக்கும் மேல இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா, ஓகேங்களா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனில வேலை, இந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி கேது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை சிறந்து விளங்கலாம், மத போதகரா இருக்கலாம், துறவர வாழ்க்கை மேற்கொள்ளலாம், இந்த அமானுஷமான ஒரு சக்திகளோட கையாளலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது ரிலேட்டடான விஷயங்க. சரி, அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள், பொதுவா துலாம் பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் துலா ராசி அன்பர்கள். அதே மாதிரி பாருங்க, சனி உச்சமடையக்கூடிய ராசி துலா ராசி. பொதுவாகவே துலா ராசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறத்தத்துவ ராசி அப்படிம்பாங்க. அற வழியில போகணும், அதாவது ஹானஸ்டியா இருக்கணும், நேர்மையான வழியில போகணும் அப்படின்றத ரொம்பவே பார்த்தீங்கன்னா துலா ராசி அன்பர்கள் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பாருங்க நிறைய துலா ராசி அன்பர்கள் நீதி அரசர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் ரோக சனியா இருக்காரு, நிறைய நல்லதுகளை செய்ய போறாரு.
நற்பலன்களை செய்ய போறாரு. அப்ப ராகு கேது என்ன இம்பாக்டை ஏற்படுத்துவாரு அப்படின்னா, ராகு பகவான் 5ஆம் பாவத்துல இருக்காரு. 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். ஆக பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல ராகு பகவான் வர்றதுனால நம்மளுக்கு பாருங்க, துளாராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நல்லது நிறைய செஞ்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த நல்லது செஞ்சதனோட பிரதிபலன்கள் அப்படின்றது வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நிறைய பேருக்கு பாருங்க, அவங்க செஞ்ச நற்பலன்களோட பயனாகவும் அதே மாதிரி அவங்களோட இறை வழிபாடுனோட பயனாகவும் அவங்க அதீத ஒரு நல்ல குணத்தினோட பயன்களாகவும் நற்பயன்கள் அப்படின்றது வரதான் செய்யும். எந்தெந்த விதத்துல வரும் அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல வசதி வாய்ப்பு, தொழில்ல முன்னேற்றம், மேன்மை. ஏன்னா சனியும் கொடுக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாரு இல்லைங்களா? தொழில்ல முன்னேற்றம், மேன்மை இதெல்லாத்தையும் சனியே கொடுத்துருவாரு. ராகுவும் கேதுவும் அதை பெருசா கெடுக்க போறது இல்ல. அவங்க பாட்டுக்குன்னு அதை கெடுக்கிற நிலைமையில இல்ல, பெருசா ஹெல்ப் பண்ற நிலைமையில இருக்காங்களா அப்படின்னா, கேது பெருசா ஹெல்ப் பண்ற நிலைமையில இருக்காரு. ராகு சில பல இன்னல்களையும் சில பல நல்லதுகளையும் செய்யக்கூடிய நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, சில பல நல்லதுகள் என்ன அப்படின்னா, நம்ம இது நாள் வரைக்கும் செஞ்சதுனோட பிரதிபலனா நம்மளுக்கு முன்னேற்றம் அப்படின்றது வரும். முன்னேற்றம் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மேன்மை அப்படின்றது வரும். பொருளாதாரத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். கடன் நிவர்த்தியாகும். நம்ம சமுதாயத்துல ஒரு நல்ல பேரு, அந்தஸ்து, மரியாதை, சொல்வாக்கு, செல்வாக்கு இதெல்லாம் வரும். சில தீய பலன்கள் சொன்னீங்களேங்க, அது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம பசங்க ரீதியா இப்ப துளாராசி அன்பர்கள் வந்திருக்க ஸ்தானம் ராகு என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அங்க ராகு வந்திருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க ரீதியா ஒரு விதமான மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனக்குழப்பம், பிள்ளைங்க ரீதியான ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. அது பெரும் அளவுல கிடையாது, ஒரு சிறிய அளவுல தான் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்துல ராகு வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியா இருக்கிற சொத்து, அதுல வில்லங்கோ இருந்துச்சு, அந்த சொத்தை நாங்க ரொம்ப நாளா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்க, பெருசா எங்களுக்கு கூடி வரல அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பூர்வீக ரீதியான சொத்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? நிறைய கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எல்லாம் சொத்து விஷயமா நாங்க தெரிஞ்சுட்டு இருக்கோங்க, அல்லாடின்னு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக வரத்துக்கு நல்ல வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பெரும்பாலான நபர்களுக்கு சின்ன இம்பாக்ட் அந்த பிள்ளைங்க ரீதியா மனக்கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ராகு 5ஆம் பாவத்துல இருக்கிறது நம்ம என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுல வெள்ளி யானை வாங்கி, இவ்வளோ பெரிய வெள்ளி யானை வைக்கணும் அப்படின்றதுல இத்தினூண்டு வெள்ளி யானை கூட வாங்கி நம்ம வீட்டுல வைக்கிறோம் பூஜை ரூம்ல அப்படின்னா ஒரு நல்ல பலன் அப்படின்றது வரும். அதே மாதிரி வீடுகளுக்கு நம்ம காலையில ஜன்னல் திறந்தோம் அப்படின்னா நிறைய பட்சிகள் வரும் பார்த்தீங்களா? குருவிகள், காக்கா இதெல்லாம் வரும். அந்த பட்சிகளுக்கு மைனா, குருவிலே எத்தனை வகை இருக்கு, அந்த பட்சிகளுக்கு உணவு அப்படின்னு கொடுக்கறது பாத்தீங்கன்னா அதீத நற்பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இது 5ஆம் பாவ ராகுவை பிரீத்தி பண்றதுக்கு. ஓகேங்களா துளாராசி அன்பர்கள் நீங்க. அதுக்கடுத்து 11ஆம் பாவம் கேது. கேது 11வது ஸ்தானத்துல வராரு. இந்த 11வது ஸ்தானம் அப்படின்றது என்னன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாபஸ்தானத்துல கேது பகவான் வர்றது நீங்க செய்யற தொழில்ல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல முன்னேற்றம், மேன்மை, அதே மாதிரி அந்த தொழில் நல்ல விருத்தியாகும். விருத்தியாவதுனால லாபம் அப்படின்றது பன்மடங்கா பெருகும். உங்களோட சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா பாருங்க, நம்ம உழுந்து ஓடி ஓடி வேலை செய்யும் போதே நம்ம சாப்பாட்டுல கவனத்தை அப்படின்னு செலுத்த மாட்டோம், தூக்கத்துல கவனத்தை அப்படின்னு செலுத்த மாட்டோம், ஆரோக்கியத்துல கவனத்தை அப்படின்னு செலுத்த மாட்டோம். அதனால அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. காது கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? நம்ம பொதுவா துலாம் இவ்வளோ லாபஸ்தானத்துல கேது இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் சிக்கனமா தான் இருப்பீங்க. பெரும்பாலான நண்பர்கள் நல்லதுதான், ஒரு விதத்துல சிக்கனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, 11ஆம் பாவத்துல கேது, 5ஆம் பாவத்துல ராகு அப்படின் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, குழந்தைங்களோட ஆசைக்காக, நம்ம பிள்ளைங்க நம்ம மேல கன்சர்ன்டா இல்லையே, பாசமா இல்லையே, நம்ம கிட்ட அந்யோன்யமா இல்லையே அப்படின்னு குழந்தைங்களோட பாசத்துக்காக ஏங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆக தொழில் ரீதியா மேன்மை, முன்னேற்றம், பொருளாதாரத்தில் மேன்மை, பொருளாதாரத்தில் வளர்ச்சி அத்துணையும் இருந்தாலும் பிள்ளைங்க ரீதியா பாசம் கம்மியா இருக்கு, பிள்ளைங்க நம்ம மேல பாசம் காமிக்க மாட்டாங்களா, நம்ம கூட ஆசையா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கதாங்க செய்யும். சரி, இந்த 11ஆம் பாவ கேதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே பாருங்க, பிள்ளைங்க நம்ம கிட்ட பாசமா இருக்கணும் அப்படின்னாலே இந்த காலத்துல எல்லா பிள்ளைங்களுக்கும் நாய் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அப்ப நீங்க நாய் வாங்கி குழந்தைங்களுக்கு, உங்க பிள்ளை 20 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 25 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு டாக் கிஃப்டா பிரசன்ட் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களும் சந்தோஷமாவாங்க,
கேது பகவானும் சந்தோஷமாவாரு. ஆக இந்த டாகை கிஃப்டா கொடுத்து அந்த டாகை நீங்க ஆசையா பராமரிக்கிறது அப்படின்றது கேதுனோட மனசு திருப்தியாகவும் அந்த சின்ன இம்பேக்ட் ராகுனோட மனசும் திருப்தியாகவும் அந்த சின்ன இம்பேக்ட் அப்படின்றது மாறும். குழந்தைங்க ரீதியா இயங்கக்கூடிய அன்பு அப்படின்றது இந்த ராகு கேதுனால வர்றது வந்து பாத்தீங்கன்னா மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸை நீங்க உங்க குழந்தைங்களோட சேர்ந்து பராமரிங்க. இல்ல எங்களுக்கு எங்க வீட்டுல நாய் வளர்க்கறதுக்கான இடம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தெருநாய்க்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து டாக்ஸுக்கு போடு அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி ஒரு பெட்ஸை நீங்க பராமரிக்கிறது மூலியமா குழந்தைங்களோட அன்பு அப்படின்றது முழுசும் கிடைக்குங்க. ஆக துளாராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க நிறைய விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவை. ஆரோக்கியம், பணம் பணம் பணம்னு பணம் பின்னாடி சம்பாதிக்க ஓடுவீங்க, நல்லா சம்பாதிக்கவும் செய்வீங்க. கூடவே நிம்மதியும் சந்தோஷத்தையும் வேணும் அப்படின்னு நினைங்க. நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்துடாதீங்க. அதே மாதிரி பிள்ளைங்களோட பாசத்தையும் இழந்துடாதீங்க. பிள்ளைங்க ஏதாவது தப்பு செய்யறாங்க இந்த காலகட்டத்துல அப்படின்னா பிள்ளைங்களை வந்து டைரக்டா கண்டிக்க கூடாது. டைரக்டா வந்து நீ ஏன் இப்படி செய்யற, எதுக்கு செய்யற, இது தப்பாச்சே, இது இப்படி ஆயிடுமே, எனக்கு கௌரவ குறைச்சலாச்சே, எனக்கு அவமானாச்சே அப்படின்லாம் டைரக்டா கண்டிக்கவே கண்டிக்காதீங்க. நீங்க துலா ராசி, உங்க ஒய்ஃப் வந்து ரிஷபமா இருந்தா உங்க ஒய்ஃப் கிட்ட கொடுங்க. பிள்ளைங்களை இப்படி சொல்லுமா, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ பிள்ளைங்களுக்கு உங்க ஒய்ஃபை சொல்லுங்க. புரியுதுங்களா? உங்க அதாவது துலாம் இல்லாம உங்க ஒய்ஃப் துலாம் இல்லாம வேற ராசியா இருக்காங்க, முக்கியமா ரிஷபமா இருக்காங்க, மகரமா இருக்காங்க, விருச்சிகமா இருக்காங்க, தனுசா இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. நீ வந்து சொல்லுமா, பிள்ளைங்களை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லு. பிள்ளைங்களை நைஸா சொல்லி நல்லபடியா சொல்லி பிள்ளைங்களை வெளியே கூட்டிட்டு போங்க, பீச் கூட்டிட்டு போங்க, ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போங்க, அங்க கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா சொல்லி பிள்ளைங்களை உங்க வழி கொண்டு வாங்க. அதுக்கும் மேல பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பெட்ஸ் வந்து நீங்க வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கும் போது பிள்ளைங்களும் சந்தோஷமாவாங்க, ராகு கேதுவும் பிரீத்தியாவாங்க, நம்மளும் சந்தோஷமாகும். ஆக துலாம் இந்த பரிகாரங்களை நீங்க செஞ்சீங்கனாலே போதும், இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். வாழ்த்துக்கள்.